நீ லவ் பண்ணு, நீ சண்டை போடு, இப்படி பிளான்டு ஸ்கிரிப்டாக தான் போயிட்டுருக்காங்க உள்ள. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பிளான்டு ஸ்கிரிப்டுன்னு. முன்னே இயல்பாக இருந்துச்சு, இப்போ இயல்பை மீறி நடிகன் அல்ல, நடிகன் மாதிரி. யார் கலையரசனா? இல்லை, அந்த கூட அவருடைய ஃபேன் நினைக்கிறேன், திவாகர் அவரெல்லாம் கலந்துருக்காரு. அதெல்லாம் துரத்தி விட்டேன். டப்பு அப்படிங்கும்போது அந்த காசு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த உள்ளே போயிடுவாங்க. தர டிக்கெட்டு, அரை டிக்கெட்டு, லூஸுக இவங்கள வச்சுக்கிட்டு நடத்திடுறாரு. இவனும் பொண்டாட்டிங்க எந்த ப்ளூ ஃபிலிம் எடுத்தோம் அப்படின்லாம் சொல்லி பெரிய அசிங்கமான அடிப்படையே தெரியாதவன் அந்த கலையரசன். கேட்டால் அகௌரிம்மா, காசிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், காசுக்கு போயிட்டு வந்திருப்போம். ஆனால் அகௌரி அந்த ஹைடிங் பிளேஸில் தண்ணி அடிச்சிக்கலாம், கிஸ் அடிச்சிக்கலாம், சிகரெட் குடிச்சிக்கலாம். ஐயோ, அப்படி ஒரு 4 பெண்களோட சேர்ந்து கஜம் ஜாக்ஸ். பிக் பாஸ் சீசன் 9 என்ன சொல்ல வரீங்க? கிறுக்கு கும்பல், பைத்தியக்கார. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், மூத்த நடிகர் திரு பைலோன் ரங்கநாதன் அவர்கள். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிச்சிருக்கு. இப்போ யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னைக்கு வந்து கண்டஸ்டன்ட்லாம் இன்னைக்கு கலந்துருக்காங்க. அதிலே குறிப்பாக உங்களுடைய நீங்கள் கூட அவருடைய ஃபேன் நினைக்கிறேன், திவாகர் அவரெல்லாம் கலந்துருக்காரு. அதெல்லாம் துரத்தி விட்டேன். சினிமா ஃபங்க்ஷனுக்கு வந்து, டேய் ஒன்றைய பற்றி மட்டும் பேசிக்கிட்டு இருக்காத, இந்த படத்தோட ப்ரொமோஷன் வந்திருக்கு, அது மட்டும் இல்லை இந்த படத்தில் நடிக்கவும் இல்லை, படத்தை பற்றி பேசலாம் போயிட்டேரு அப்படின்னு சொன்னேன். அதான் முதல் நெகட்டிவ். அதுக்கப்புறம் இப்போ சினிமாக்காரங்க எல்லாருமே அந்த திவாகரை நாங்கள் படங்கள் நடிக்க வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. வெளியிலே விளையாட்டுலேயே பண்ணவர் உள்ளே போயிருக்காரு. எப்படி? அதாவது பிக் பாஸுக்குன்னு ஒரு மரியாதை இருந்துச்சு. அதாவது ஒரு 9:30 மணி ஆச்சுன்னா எல்லா வீடுகளையும் பிக் பாஸ் பிக் பாஸ் பிக் பாஸ்ன்னு கமலஹாசனுடைய இன்டெலெக்சுவலும் அதில் ஒரு பங்களிப்பு இருக்குது. கண்டிப்பாக அவருடைய அறிவு முயற்சியின்மை, அவருடைய ஹேண்டில் பண்ண விதம், ஸ்டைலிஷு. இப்போ எப்படி வந்து ஒரு ஜிஆர்டிவி நிகழ்ச்சியில் குஷ்பு வேறு ஜாக்கெட் போட்டு குஷ்பு ஜாக்கெட்னு பேசப்பட்டதோ, அதே மாதிரி பிக் பாஸில் ஒவ்வொரு வாரமும் வேறு ஸ்டைலில் வந்து அவரை பார்க்கணுங்கிறதுக்கே நான் கூட அப்படி தான். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டைலில் வருவார். தமிழ்நாடு நடிகர்கள் அவ்வளவு ஸ்டைலிஷாக ஒருத்தரும் காஸ்டியூம் போட்டதில்லை, அந்த அளவுக்கு பண்ணார். அதனால் அவர் இது நல்லா போச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்தப்புறமே 50% குறைஞ்சிட்டு. அதுக்கு ஒரு இது இல்லை. அதாவது கமலஹாசன் அளவுக்கு ஒப்பிட்டிங்கன்னா இவர் இல்லை. அவர் வேறு ஸ்டைலுங்க. அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, சகலகலா வல்லவன், சினிமாவை பற்றி விரல் நுனியில் வச்சுருக்கிறார், நிறைய தினசரி கற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ கூட போய் அமெரிக்காவில் போய் கற்றுட்டு வரல ஏஐ தொழில்நுட்பத்தை. அந்த மாதிரியான ஒரு தனி உருவம், சினிமாவுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவர். சினிமாவை தவிர வேறு பிஸ்னஸ் பண்ணலை. சம்பாரிச்சதை சினிமாவிலே விட்டார், மறுபடியும் எடுத்தார். அவர் விட்டது பெருசு இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜனங்க அவ்வளோ அள்ளி கொடுத்தாங்களே. அதனால் அப்படி ஒரு நபர். அவர் மாட்டேன்னு சொன்னதுக்கும் விஜய் டிவி ஒரு காரணம். ஏன்னா அவர் சொன்னபடி அங்கே நடக்கலை. அவரை ஓவர்டேக் பண்ணி சில நடந்தோடனே சரி நான் அடுத்த தடவை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். டீசெண்டாக ஒதுக்கிட்டார். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி காட்டினார். விஜய் சேதுபதி இப்போ கதாநாயகனா வில்லனாங்கிறது தெரியாமல் அலண்டுக்கிட்டு இருக்காரு. ஹிந்தி படத்தில் நடிக்கார், தெலுங்கு படத்தில் நடிக்கார். பட் எனிவே அவர் ஒரு நல்ல நடிகர். ஆனால் எதை கொடுத்தாலும் நடிப்பார். ஆமாம். ஆனால் தமிழ் படத்தில் அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குன்னா பெரிய மார்க்கெட்டு இல்லை. அதனால் அவர் விஜய் சேதுபதி இப்போ பிக் பாஸுக்கு இப்போ 2வது சீசனுக்கும் அவர் தான். அதாவது விஜய் சேதுபதி முதல் சீசன், இப்போ 2வது சீசனும் அவர் தான் வந்திருக்காரு. ஆனால் முதல்ல வந்து பெரிய இன்வெஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க விஜய் டிவி. இப்போ வந்து அதாவது முதல்ல நடிகர்களை வைத்து அவங்க பாப்புலாரிட்டியை வைத்து பிக் பாஸை கண்டினியூ நடத்தினாங்க. இல்லை, அது ஒரு ப்ரொமோஷன் தானே சார்? ஆமாம். இப்போ அப்படி இல்லை. தர டிக்கெட்டு, அரை டிக்கெட்டு, லூஸுக இவங்கள வச்சுக்கிட்டு நடத்திடுறாரு. இல்லை, இது கூட கொஞ்சம் காமெடியாக இருக்குது. எதிர்பார்ப்பு இருக்குது சார். இல்லை, அதான் வெளியிலே திவார் இவ்வளோ பண்ணாரு, உள்ளே போய் என்ன பண்ண போறாரோ. இன்னைக்கே முதல்ல ஆரம்பிச்சாங்க. அதாவது நான் வந்து ஒரு வருஷத்துல நான் வந்து ரொம்ப புகழிச்சு திறமை அப்படிங்கிறாரு. சில நேரங்களில் கிறுக்குகளையும் ஜனங்க ரசிப்பாங்க, கிறுக்கன்களை ரசிப்பாங்க. அதாவது என்ன ரசனை கூடி போயிடுச்சு. ஆமாம். அந்த மாதிரி இப்போது பட்ஜெட் குறைவு, அந்த ரேஞ்சுக்கு அவங்க செலவு பண்ணலை. இந்த தடவை மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஒரு லோக்கல், அதாவது நல்ல படம் பார்க்குறதுக்கு வேறு, லோக்கல் படம் பார்க்குறதுக்கு வேறு. இது லோக்கல் படமாக தான் இருக்கும். பெரிய அளவுக்கு விளம்பரமே பெரிய அளவுக்கு பண்ணலையே இந்த நிகழ்ச்சிக்கு. பெரிய அளவுக்கு ப்ரெஸ் மீட்டு அதெல்லாம் வச்சு தான் எனக்கு தெரியல, தடாலடியாக கொண்டு இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பட்டிமன்றம் மஞ்சுநாதன்லாம் வர்றாருன்னாங்க.
அப்புறம் பார்த்தா பட்டிமன்றம்லாம் இங்கே எடுபடாது அப்படின்னு நினச்சா இப்போ இந்த மாதிரி லூசுகளை அரலூசுகளை கொண்டு போட்டிருக்கு. நிச்சயமாக இந்த இவன் வந்து அரலூசு தனத்தை அங்கே காட்டுவார். அந்த அரலூசு ஜனங்க விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதே உற்சாகப்படுத்துவாங்க. எது இல்லை அதை டார்கெட் பண்ணி தானே சார். இப்போ ஒன்றும் இல்லை சார், இப்போ நார்மலாக இப்போ அந்த ஆடல் பாடல்காரரை வந்து ரம்யா அது இப்போ உள்ளே இறக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் நாட்டுப்புற கலையரசன் அகோரி கலையரசன் நம்ம தம்பி தான் 1ஆம் கிளாஸ் அவரை இறக்கியிருக்காங்க. நம்ம தம்பி தான். உங்களுக்கு வேண்டியது நான் அவரை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அதாவது இப்போ அவன் நடிகன் அல்ல, நடிகன் மாதிரி. யாரு கலையரசனா? இல்லை அந்த வாட்டர் மெலன். ஆமாம். அதே மாதிரி வந்து சாமியார். ஆனால் சாமியார் இல்லை, இவனும் பொண்டாட்டி சேர்ந்தே ப்ளூ ஃபிலிம் எடுத்தோம் அப்படின்லாம் சொல்லி பெரிய அசிங்கமான, அதாவது சாமியார்களுக்கு போலீஸ் சாமியார் இருக்கலாம். இல்லை சொல்லியிருக்காப்லையா சார் ப்ளூ ஃபிலிம் எடுத்தோம் சொன்னாப்லையா? அவரே சொன்னார் எடுத்திருக்கோம், ஆனால் வெளியே விடலை கௌரவத்துக்காக. ஏன்னா அந்த பொண்ணும் கொஞ்சம் டீசெண்டான பொண்ணு நினைக்கிறேன். கொஞ்சம் இல்லை நான் நிறைய இன்டர்வியூ எடுத்துக்கிறேன் சார், என்கிட்டலாம் சொல்லலையே, மறைச்சிட்டாப்லையா என்ன? இல்லையா அதாவது அது எடுக்கலைன்னா கூட அந்த மாதிரி தானே அவங்க பேசுனாங்க. அவங்க பேசுகிறது ஒரு புருஷன் முன்னாடி மாதிரியா பேசுனாங்க? எங்கேயாவது புருஷன் முன்னாடி மாதிரி பேசியிருக்காங்களா? இன்னைக்கு ஒன்று சேர்ந்துட்டாங்களே, சென்டா பண்ணிட்டு வந்திருக்காங்க பிக் பாஸில் போயிட்டு. அதாங்க சில எல்லாருக்கும் சூடு சரணம் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. சிலர் சூடு சரணம் இல்லாமையும் இருக்கலாம். அன்னைக்கு தேவை நமக்கு வருமானம், அப்படி இருக்கும்போது சேர்ந்துக்கலாம். 2 பேரும் இவனை பற்றி அந்த பொண்ணு எவ்வளோ பேசி, அவளை பற்றி இந்த பையன் எவ்வளோ பேசணும். இப்போ சேர்ந்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம், நல்லா இருங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேற என்ன? அப்போ இவ்வளோ நாள் பண்ணது இப்போ பணத்துக்காக பண்ணாங்க. சண்டை போட்டாலும் நடிப்புங்கிறீங்களா? நடிப்பு பணத்துக்காக தான். அதாவது சேர்றது மறுபடியும் வெளியே வந்துடுறது, மறுபடியும் திட்டுறது சேர்றது, இதெல்லாம் அவங்களுக்கு சகஜம் தானே. அதனால் இப்போ பிக் பாஸுக்கு போகிறான், நல்ல ப்ரொமோஷன் தானே சார். இப்போ நல்லா பிக் பாஸ் போயிருக்காங்க. ஆமாம் போயிருக்கான். அதனால் பிக் பாஸ் புகழ் அகோரி கலையரசன் போட்டுக்கலாம். அதை சொல்லிட்டு தான் போயிருக்கான். அதை சாமியார் ஒரு நாள் அகோரி கலையரசனாக இருந்தேன், பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் பிக் பாஸ் கலையரசனா எனக்கு ப்ரொமோஷன். பிக் பாஸ் கலையரசன் சொல்லிட்டு கூட சாமியாரை போனால் பொம்பளைங்க போகத்தான் செய்வாங்க. ஆமாம், பிக் பாஸ்லாம் எப்படி பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ பாருன்னு சொல்லி, அதாவது சாமியாரை நம்புகிறவங்க பூராமே முட்டாள்கள். நாட்டில் முட்டாள்கள் அதிகமாக இருக்காங்க. அதான் உண்மை. இப்போ இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பார்வூர் இருக்காங்க, அவங்க ஒரு விஜய், அதுக்கப்புறம் எல்லாம் அந்த விஜய் டிவி கண்ட்ரோலில் உள்ள ஆட்களை தான் போட்டிருக்காங்க. வாட்டர் மெலன் திவாகர், அப்புறம் எஃப்ஜே விஜே, இந்த டமுக்கு டப்பான் டான்ஸ் ஆடுற விஜய் பார்வதி. அது என்ன சார் டமுக்கு டப்பா? டமுக்கு டப்பான்னா குத்தாட்டம். ஓ. துஷார், கனி, சபரி, பிரவீன் காந்தி, கேபி ஆதிரை, ரம்யா ஜோ, கானா வினோத், வியானா, பிரவீன், அகோரி கலையரசன், கமருத்தீன், விக்கல்ஸ் விக்ரம், நந்தினி, அப்சரா, சுபிஷா. இதில் எல்லாருக்கும் முகம் தெரிஞ்சுன்னு பார்த்தா 4 பேர். அதில் இன்னொருத்தர் டைரக்டர் பிரவீன் காந்தி. அவரும் வந்து இப்போ அவர் சான்ஸ் இல்லை, நடிக்கிறதுக்கும் யாரும் கூப்பிடலை. ஆனால் விஜயோட பயங்கர வெறியர். ஆமாம், விஜய் ஆதரவாக தான் பேசியிருந்தார். ஆரம்பத்தில் சீமானுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். விஜய் என்ட்ரி கொடுத்தாலும் விஜயோட ஆளாயிட்டார். இந்த சில 2ஆந்திர தொலைக்காட்சிகளில் இவரை கூப்பிட்டு கச்சா அம்சான்னு பேசிடுவார். அது ஒரு ஜனங்கள்லாம் இப்போ விழுந்துருச்சு பார்ப்பாங்க. ஸோ பிரவீன் காந்தி சினிமா டைரக்டருங்கிற முறையில் இப்போ பிரவீன் காந்தி உள்ளே போயிருக்காரு. மிச்சம் எல்லாம் வந்து எனக்கு இந்த வாசனில் அந்த பேரில் யாருமே எனக்கு தெரிஞ்சவங்களாம் தெரியல. இல்லை, இந்த காம்பினேஷன் எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு இயக்குனர் ஒரு பக்கம், அதாவது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் அப்நார்மல் கேஸ். இப்போ தொகுப்பாளன் அவன் வந்து இப்போ பிசியோதெரபிஸ்ட்டு. ஆனால் பிசியோதெரபிஸ்ட்டை தவிர மற்ற எல்லாம் பேசுவான். அவன் வாட்டர் மெலன். அதேமாரி அகோரி கலையரசன், அவனுக்கு ஆன்மீகம்னா என்னென்னே தெரியாது. அதாவது ஆன்மீகத்தில் ஒரு அடிப்படையே தெரியாதவன் அந்த கலையரசன். கேட்டால் அகோரிம்மா. காசிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன். காசிக்கு போயிட்டு வந்திருப்போம், ஆனால் அகோரியா இருந்திருக்கு. என்கிட்ட ஃபோட்டோ காமிச்சு வீடியோலாம் காமிச்சார் சார், நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அப்படியே? ஆமாம். சரி, ரைட்டு. போயிட்டு வந்து அங்கே கண்டினியூ பண்ண முடியல, இங்கே வந்துட்டார். அதேமாரி விஜய் பார்வதி இப்போது டிவியில் நடித்து காசு சம்பாதிக்கிறத விட இப்போது குத்தாட்டம், அதாவது ஆடல் பாடல் கொண்டாட்டத்துக்கு போய் ஒரு நிகழ்ச்சிக்கு 50,000 கிட்ட வாங்குது. ஓ. எந்த அளவுக்கு கவர்ச்சி காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாங்குறாங்க. அப்படி ஆள். அதுக்கப்புறம் பிரவீன் காந்தி. இந்த ஒரு 4 பேரை தவிர கலையரசன், இந்த ஒரு 5 பேரை தவிர மீதி எல்லாருமே புதுசு தான்.
அதாவது அவங்க என்ன செஞ்சாலும் மக்கள்கிட்ட இனிமே தான் எடுபடும். ஒருவேளை லவ்ஸ் பண்ணாங்கன்னு வச்சுங்க, பிரவீன் காந்தி இன்னொரு நடிகையும் லவ் பண்ணாங்க, அகௌரி கலையரசன் இன்னொரு லவ் பண்ணாங்க, இந்த திவாகரன் இன்னொருத்தையும் லவ் பண்ணாங்கன்னா அது கொஞ்சம் பிச்சுக்கும். இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்கிறீங்க, எல்லாம் பிளான்டு ஸ்கிரிப்டு. ஓ, அதாவது அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்கிறதே கிடையாது. இப்போ எல்லாம் வெளியெல்லாம் போயிட்டு வராங்க, அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு எல்லாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ லவ் பண்ணு, நீ சண்டை போடு, இப்படி பிளான்டு ஸ்கிரிப்டாக தான் போயிட்டுருக்காங்க உள்ள. அது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு பிளான்டு ஸ்கிரிப்டுன்னு. முன்னே இயல்பாக இருந்துச்சு, இப்போ இயல்பை மீறி அது ஒரு பெரிய டிவி சீரியல் மாதிரி தான். உள்ளுக்குள்ளே எல்லாம் லவ் பண்ணிக்கலாம், எல்லாம் இது பண்ணிக்கலாம், சிகரெட்டு குடிச்சிக்கலாம், தண்ணி அடிச்சுக்கலாம். இல்லை அதெல்லாம் உண்டா சார்? நம்ம தண்ணி அடிக்க உள்ள தண்ணிலாம் கொடுக்குறாங்க. ஓ, அதுக்குன்னு ஒரு ஹைடிங் பிளேஸ் இருக்குது. அந்த ஹைடிங் பிளேஸில் தண்ணி அடிச்சுக்கலாம், கிஸ் அடிச்சுக்கலாம், சிகரெட்டு குடிச்சிக்கலாம். ஐயோ, அது அவங்க விரும்புனாங்கன்னா அந்த கிஸ்ஸிங் சீனை போடுவாங்க, இல்லைன்னா விட்டுருவாங்க. அது போயிட்டு வந்து எல்லாருமே இப்போ வெட்ட வெளிச்சம் ஆக்கிட்டாங்களே. அது ஒரு ஸ்கிரிப்ட் எடுங்க, அது ஒன்றும் இயல்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் செய்கிறோம், அவ்வளோதான். இப்போ வெளியிலே நிறைய பேர் காமெடி பீஸாக தெரியுறாங்களே, உள்ளே போயிருக்காங்களே, எப்படி இருக்கான்? நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய ஸ்டார் வாட்டர் பலான் ஸ்டார் திவாகர்லாம் உள்ளே போயிருக்காரு. அதான் ஒருத்திகிட்ட பேச விடுவாங்க, அவள் ஒருத்தி ப்ளஸ்ஸாக பேசுவா, இன்னொருத்தி நெகட்டிவாக பேசுவா, இன்னொருத்தி ஒன்றை மாதிரி ஆளே இல்லை, அவன் தொப்பையை நான் பார்த்ததே இல்லை, அப்படி ஒரு 4-5 பெண்களோட சேர்ந்து கஜம் ஜாக்ஸ். அதுமாதிரி கலையரசன், நீ எப்படி சாமியாராக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ரசனையாக இருக்குமா? ரசனையாக இருக்கும். இதில் இந்த ரம்யா ஜோன் சொல்லிட்டு ஒரு ஆடல் பாடலில் எங்கள் இப்போ தஞ்சாவூர் இந்த சைடு ஒன்றிலாம் இன்றைக்கி நிறைய ஃபேமஸாக ஆடிட்டு வர்றாங்க. அவங்களும் உள்ளே போயிருக்காங்க, நானும் சாதிக்கிறேன். அதாவது ஒரு நாளைக்கு அந்த மாதிரி கேஸுகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா சரி கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்கல்ல. சம்பளம் தான், காசு டப்பு அப்படிங்கும்போது அந்த காசு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்தபடி உள்ளே போயிடுவாங்க அவங்களும். அதாவது இது ஒரு ஷோ. இந்த ஷோவில் அவங்க மேக்ஸிமம் எக்ஸென்ட் எந்த அளவுக்கு அவங்க நடிக்கிறாங்களோ, உசுப்பி விடுறாங்களோ அந்த அளவுக்கு உள்ளே இருப்பாங்க. உசுப்பி விடலை மொக்கையாக இருந்தாங்கன்னா வெளியே அனுப்பிடுவாங்க. இதுதான் பிக் பாஸ், வேறு என்ன, அவ்வளோதான். அதனால் பிக் பாஸ் முன்னால் ஒரு நடிகர்கள் இருந்தாங்க, அவங்க ஏறி குவிச்சாங்க. இப்போ நம்ம காத்துக்கிறப்பெல்லாம் ஏறி குவிச்சார். அப்படி இருக்குங்க சூழ்நிலை எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படிலாம் ஒன்றும் இருக்கா? இல்லை அதே மாதிரி டீம் தானே இப்போ உள்ளே போயிருக்கு. காத்துக்கரு கொலை போன்ற டீம் தானே உள்ளே போயிருக்கு. இல்லை காத்துக்கிறப்பு இல்லை, அவர் நடிகர் கஞ்சா கருப்புலாம் உள்ளே போனார்ல. ஆமாம், கஞ்சா. அப்போ அந்த டைமில் இந்த தடவை ஒரு நடிகர் கூட உள்ளே இல்லையா? உண்மையா இல்லையா? ஒரு நடிகை கூட உள்ளே இல்லை. ஒரு டிவி சீரியல் நடிக்கிறவங்களோ நடிக்கிறார் சார். இப்போ அதே சேனலில் ஒரு நடித்த ஒரு ஹீரோ தான். அதாங்க, பெரிய அளவுக்கு தெரியல. இல்லை, தெரிஞ்ச முகம் இல்லைங்கிறீங்க? தெரிஞ்ச முகம் இல்லை. எனக்கு தெரிஞ்ச முகம் ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் அப்படி சீரியல் பார்க்குற ஆள் கிடையாது. எப்படியும் அந்த கண்டஸ்டண்ட்டில் ஒரு பாதி பேர் சினிமா இருந்தால் தான் ரசிக்கும், உள்ளே வருவாங்க, இல்லை வரமாட்டான். இன்னைக்கு சினிமாவை தாண்டி சோசியல் மீடியா ப்ரொமோஷன் தான் சார் இன்றைக்கி அதிகமாக போகுது. ஸோ அதை கூட எடுத்துருக்கேன். சோசியல் மீடியா ப்ரொமோஷனுங்கிறது சோசியல் மீடியா ப்ரொமோஷன் மட்டும்தான். அதர் தென் தட் இப்போ இன்னைக்கு ஒன்றும் இல்லை சார். இன்னைக்கு எவ்வளோ பெரிய நடிகை எத்தனை படம் நடிச்சா கூட நடிகர்கள் தெரிய மாட்டேங்குது. சோசியல் மீடியாவில் இப்போ நம்ம பேசுகிறோம்னா நீங்கள் வாட்டர்மெலன் ஸ்டார்னு பேசுகிறான், பண்ணது பைத்தியக்காரத்தனமாக இருந்தால் ரசிக்கிறோமா இல்லையா? அதாங்க, அந்த பைத்தியக்காரத்தை ரசிக்கிற பைத்தியக்காரன் இருந்தால் தான் அதுக்கு செட் ஆகும். ஒரு இன்டெலிஜென்ட், இப்போ ஹிந்து படிக்கிறவங்க, தினமணி படிக்கிறவங்க யாராவது அந்த பிக் பாஸை பார்த்துட்டு இருப்பாங்களா? இன்டெலெக்சுவல்ஸ், சாதாரண நடிகை சாதாரண ரசிகனை விட்டுருங்க, மற்றபடி கொஞ்சம் ஜீனியஸ் யார் பார்க்க மாட்டாங்கள்ல. முன்னே அந்த கமலஹாசன் காம்பேர் பண்ணுறாருங்கிறதுக்காகவே அதை பார்த்த இன்டெலெக்சுவல்ஸ்லாம் உண்டு. ஏன்னா பல அறிவுபூர்வமான விஷயங்களை கமலஹாசன் சொல்லுவார். விஜய் சேதுபதி என்ன சொல்கிறாரு, அவர் தெரிஞ்சு அவர் சொல்லுவார். அதனால் அது ஒரு பெரிய இப்போ விஜய் சேதுபதி வந்த பிறகு ஒன்றும் இல்லை, நானே பிக் பாஸை தினசரி விமர்சிச்சது தான். இப்போ அந்த சேனல்லே வேணாம் சார், யார் சார் பார்க்குறேன்ட்டாங்க. ஓ, பிக் பாஸ் விமர்சனத்துக்கு ஆட்கள் பார்க்குறது கிடையாது. முன்னால் விமர்சனத்தை கூட விழுந்தடிச்சு பார்ப்பாங்க, என்ன பேசுகிறது பார்ப்போம் அப்படின்ட்டு. அது இல்லை. இப்போ அதுமாரி விளம்பரம், பிக் பாஸ் அப்படின்லாம் ஒரு விளம்பரம்லாம் வரும். இப்போ எங்கே வருது? இல்லையே. காரணம் என்ன, அவங்க செலவை சுருக்கிட்டாங்க. செட்டு நல்லா போட்டுக்காங்களா சார்? செட்டு அருமையாக இருக்குது. இல்லை, செட்டு அது 40 நாள் இருக்கிறது. ஒரு படத்துக்கு போடுற செட்டுமே 40 நாள் இருக்கிறது. கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிப்பாங்க. செட்டை விடுங்க,
அது வேறு எதுக்கும் பயன்படுத்திக்கலாம். மற்றபடி பேமெண்ட்ஸ் இந்த நடிகர் நடிகைகளுக்கு அங்கே உள்ளே போகிறவங்களுக்கு பேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா முன்னே நிறைய கொடுத்தாங்க. ஆமாம், அது ஒருத்தான ஆர்டிஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வந்தப்புறம் யாரும் அங்கே இவ்வளோ எனக்கு கிடச்சிது அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லையே. அதனால் அந்த மவுஸ் குறைஞ்சி போச்சு. அந்த பிக் பாஸுக்குன்னு ஒரு மவுஸ் இருந்தது இல்லை, அது இல்லை. ஒட்டு மொத்தமாக பிக் பாஸ் சீசன் 9 என்ன சொல்ல வரீங்க? கிறுக்கு கும்பல் பைத்தியக்கார விஷயங்களை அதிகமாக பேசுவாங்க. அதாவது பைத்தியக்காரத்தனத்தை ரசிக்கிறதுக்கும் பைத்தியக்காரங்க இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அது ஒரு தனி ரசனை. ஆனால் பிக் பாஸுங்கிறது ஒரு அறிவுபூர்வமான அந்த அத்தனை பேரும் ஆம்பளை பொம்பளைங்க ஒன்றா இருந்து அது வேறு மாதிரி ஒரு களத்தில் இருந்துச்சு. இப்போது நெகட்டிவான களத்துக்கு வந்துருச்சு. அதான் அங்கே எல்லாருமே அவ்வளோதான், அப்புறம் மறந்துடுவான். ஆனால் அந்த சிரிப்பில் சிந்திக்கக்கூடிய சிரிப்பானா சிரிப்பாக இருக்காது, லூஸ்தனமாக இருக்கும். இப்போது நாகேஷ் காமெடி, சந்திரபாபு காமெடி வேறு, கவுண்டமணி காமெடி வேறு. அதுக்கப்புறம் இப்போ வர்ற காமெடிலாம் எப்போது நினச்சி பார்த்து சிரிக்க முடியுதா? மறந்துடாமே, தேட்டர் விட்டு வெளில வந்து மறந்துடுறோம். நினைத்து பார்த்து சிரிக்க வைத்தது கமல்ஹாசன் பிக் பாஸ். அந்த சமயத்தில் சிரிச்சுட்டு வா அப்படின்னு போகிறது இந்த பிக் பாஸ். அதனால் பிக் பாஸுக்கு நாம் இவ்வளோ நேரம் செலவழித்தது கூட தப்புன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, வருது கிறுக்கு பசங்களை பற்றி பேசுகிறது கூட ஒரு சந்தோஷம்னு நினச்சி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நடக்கு எல்லாம் மேலே இருக்கும், பார்த்துக்கோம். உங்கள் காமெடியை நீங்கள் சொல்லி முடிக்கிறீங்க, அவ்வளோதான், வேறு என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக சார். ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணாங்கல்ல, அது இருந்துச்சா? இப்போ இல்லை இருந்துச்சு சொல்கிறாங்களா சார்? இல்லை, இந்த மஞ்சுநாதன் மட்டும்தான் நான் படித்தேன், அவர் போகலை. ஆனால் இந்த கிறுக்கு திவாகர் போவான்னு சொன்னாங்க, அதே மாதிரி ஏற்றுக்கிட்டாங்க. பாப்பா, அறிவுபூர்வமானவர்களுடைய விளையாட்டு வேறு, பைத்தியக்காரத்தனமான புத்துக்குளித்தனமான விளையாட்டு வேறு. இது 2வது ரகம். பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், உள்ள என்ன அலப்பறம் நடக்குதுன்னா. மிக்க நன்றி சார். வாழ்க வளமுடன்.